உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆடி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆள்வதில் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள், சிறு தடைகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் சேமிப்பிலும் சிக்கனத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய திறமைகளுக்கு சில சவால்கள் உண்டாகும். பொறுமை, விழிப்புணர்வு, பகுத்தறிவு இருந்தால் எதையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளலாம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொருளாதார நிலையும் உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டாகும். உடன்பிறப்புகளால் நல்ல நன்மைகளான பலன்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய தங்க நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். அண்டையாளரோட முழு உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாயோட உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உருவாகும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்களில் சாதகமாக அமையும். காதல் முயற்சியில் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எதிரிகள் எல்லாம் விலகிச் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தை உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் சீராகும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்களும் ஏற்படும். மூத்தோர்களின் ஆசியும் குருவின் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். தனவரவு உண்டு. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 23, 24, 25, 31, ஆகஸ்ட் 1, 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.